வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் அவர் டே டு டே ரொட்டீன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மைண்ட் செட்ன்றது ஓவர் த பீரியட் சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டியதற்கு எப்போவுமே அது பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொன்னால், உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு சொன்னால் எப்போவும் நம்மளால் என்ன முடியும், இது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் மைண்ட் செட்டை வந்து ப்ரீகன்சீவ்டு நோஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே எதெல்லாம் நம்ம அது அப்படிதான்ப்பா, இவங்களாம் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை வளர்த்துக்கிட்டு அதுக்கு அடிப்படையில் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறாங்க. அப்படி ஒரு மனப்பான்மை, மைண்ட் செட்டுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது ஒரு மனப்பான்மைன்னு. அந்த மாதிரி மனப்பான்மை சிறப்பான மனம், எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற சிறப்பான மனம், எல்லாம் எளிமையானதே, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியும், என்னெல்லாம் வந்துட்டு இருக்கதோ எல்லாம் வருதோ அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது சிறப்பான மனம். அந்த மனம் என்ன கொண்டாடத்தக்கது. ஆனால் எதுக்கு ஒய் ஆர் எவரிபடி இஸ் டிஸ்டர்பிங் அப்படின்னு சொன்னால், அந்த டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க, என்ன தடையாக இருக்கிறது, இவர்களுடைய வருகை நமக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சா அந்த எண்ணம் என்ன ஏற்புடையது இல்லை. ஆனால் இது போல ஒரு மனம் நம்ம எல்லாருக்கும், அதாவது சிறு குழந்தைகளுக்கு, லேட் சைல்ட்ஹுட்ல இருக்கிறவங்க, எர்லி அடாலசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்போஷர் இருக்கு, மீடியா எக்ஸ்போஷர், அப்புறம் வந்து இந்த டின்சல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ரொட்டீன்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாடல் இல்லை. ரோல் மாடலாக இருக்கணும்னு சொன்னால், ரோல் மாடலாக இருக்கிறதுக்குன்னு சில தகுதிகள்லாம் இருக்கு, ரோல் மாடலாக இருக்கிறதுக்குன்னு சில முக்கியத்துவங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா அந்த மாதிரி குணாதிசயங்களை வளர்த்துக்கூடிய இடத்துல தான் நம்மளோட ரோல் மாடலை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதாவது நடிக்கிற இடத்துல நமக்கு இடம் இல்லை. லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட்ஸ் அ லைவ் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு லைவ் ஈவெண்ட்ல என்ன இருக்கணும், எந்த தடையும் இல்லாமல், எந்த பிசகும் இல்லாமல் சிறப்பாக ஸ்மூத்தாக அந்த டெலிகாஸ்ட்டை போய்கிட்டு இருக்கணும். டெலிகாஸ்ட்டுக்கு லைவ் டெலிகாஸ்ட் போகிற இடத்துல நம்ம வேற ஏதெல்லாம் செய்தால், ஒரே ஒரு கேமரா தான் இருக்குன்னு வைங்க, அது ஒருத்தரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம், அதில் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அது என்ன டெலிகாஸ்ட் ஆகும். ஆனால் 2-3 கேமரா இருக்கு, 4-5 இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம்னு வைங்க, ஏதோ ஒரு இடத்துல தவறாக நடக்கிறது, அது லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு சொன்னால் அந்த கேமராவை இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம், டர்ன் பண்ணிட்டு நம்ம வேற கேமராவை ஃபோக்கஸ் பண்ணினா அங்கே இருக்கிற நிகழ்ச்சி லைவ் டெலிகாஸ்ட்டில் போகும். இதுதான் லைவ் டெலிகாஸ்ட்டில் இருக்கிற ஒரு என்ன வித்தியாசமானது. ஆனால் நம்ம லைஃப்ன்ற வார்த்தையில், லைஃப்ன்ற ஒரு பயணத்தில் இங்கே ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான், ஒரு கேமரா தான், நம்ம ஒரு தனி மனிதன், ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப் தான். அப்போ அந்த லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும், அந்த பயணத்தில் சிறப்பான முடிவுகள், சிறப்பான நடைமுறை பாவனைகள், எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரே லைனில் இருந்தால் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த டெலிகாஸ்ட் நல்லபடியாக இருக்கும். வேற ஒரு கேமரா இருந்தால் தான் இன்னொரு இடத்த நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்புடையதாக மாற்றிக்கொள்ள முடியும்னு சொன்னால், தனி மனிதனோட வாழ்வில் ஒரு கேமரா தான் இருக்கும், அவனை சுற்றி தான் வாழ்வு என்கின்ற பயணம் நம்ம நடைபெற்று கொண்டிருக்கும். வாழ்வு என்கின்ற பயணம் தொடர்ந்து நடைபெறும். அப்படின்னா அந்த வாழ்வு என்கின்ற பயணத்தில் எப்பொழுதும் சிறப்பானவையும் செம்மையானவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையும் நன்மை பயக்கக்கூடிய செயல்களும் அதுபோல எல்லாமே சிறப்பாக ப்ளஸ் 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 அப்படி பற்றி பேசிட்டே இருந்தால் அந்த ப்ளஸ் உள்ள செய்தி, அதாவது அந்த குறியீட்டுக்கே சிறப்பான தகுதி உண்டு அப்படின்றத நம்மளோட நடைமுறை பாவனை மூலமாக காட்ட முடியும். அதனால் எப்பொழுதும் மைண்ட் செட் வளர்த்துக்கணும். அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்படி இருக்கும், அது நம்மளோட ப்ரீகன்சீவ்டு நோஷனை விட்டுட்டு வாட் எவர் கம்ஸ் இன் அவர் லைவ் டெலிகாஸ்ட்னு சொன்னால் என்ன வருதோ அதை சிறப்பாக பார்த்து அதில் இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்கணும். ஒரு சின்ன ட்ரைவியல் உதாரணம் சொல்லணும்னு வைங்களேன். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் பால் குடிக்கிறோம், குடிச்சுக்கிட்டே வரோம், அம்மா கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டோம், ஒரு 30% குடிச்சிட்டோம், பாக்கி என்ன இருக்கும், ஒரு டம்ளர் வந்து 150 ml பால் பிடிக்கும், இல்லை 150 ml தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 30% குடிச்சிட்டா பாக்கி உள்ளது 100 ml போல தான் அதில் இருக்கும். 100 ml லெஸ் தென் 100 mlக்கு அதில் ஜூஸோ பாலோ நம்ம அம்மா என்ன கொடுத்தாங்களோ அது அதில் இருக்கும். அப்போது குடிச்சிட்டது போக தான் இருக்குமே தவிர இதில் குறைவாக இருக்குதுன்ற அபிப்பிராயத்தை வளர்த்துக்க முடியாது இல்லையா. கொடுத்தாங்க, குடிச்சிட்டோம்,
சில சமயத்தில் ஒரு கல்ப்லேயே 30 to 40% குடிச்சிட முடியும், சில சமயத்தில் குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தட் இஸ் ஹவு யூ பர்சீவ் த சுச்சுவேஷன், ஹவு யூ பர்சீவ் தி ஸ்டிமுலி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மனம் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.